இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி நபியில் முஸ்தபா அம்மாபாத் ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலுர் ரஹ்மானு உத்தா வகால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உலமா வரதத்துல் அம்பியா. நீண்ட கால இமாமத்தினுடைய பணியில் தன்னை ஈடுபடுத்தி அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் உலமாக்கள். அல்லாஹு எஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலம் வமினன் நாசி இன்னல்லாஹ் சமீம் பசீர். உலமாக்களை ஹாஃபில்களை நாங்களாக யாரும் தேர்வு செய்ய முடியாதை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அப்படிப்பட்ட ஆசானுக்கு பேராசான் வாழ்த்துவதற்கு பாராட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள். கரமக்குடி பதுரியா மதரசாவுடைய பேராசான் நீண்ட காலம் அவர்களும் சற்றேறக்குரிய எனக்கு தெரிந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய மாணவரை தாண்டி தன்னுடைய சமந்தியை பாராட்டுவதற்காக வந்திருப்பதே பெரும் பாக்கியம். அல்லாஹ் தஆலா அருள்முறையை சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலுர் ரஹ்மானு உத்தா. ஈமான் கொண்டு நல்லமல் புரியக்கூடியவர்களுக்கு நேசர்களை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். எங்களுடைய பாசத்துக்குரிய நான் ஜீலானி அஜத்துன்னு அருமையாக கூப்பிடுவேன். அவங்களுக்கு ஒரு பாசவட்டம் என்பதை எண்ணிவிட முடியாது. நம்முடைய மண்ணின் மைந்தன் அப்துல்லா இருந்தாரே, மூத்தாயிட்டாரு, சஹா குடும்பத்தை சார்ந்தவர், வகைராவோடு பேர சொல்வார். அதற்கடுத்து எனக்கு தெரிந்தது ஹசரத் அவர்கள் தான். என்கிட்ட ஓதன மாணவி 25 வருஷம் பேர் தெரியாது. ஹசரத் சலாம் அலைக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்பான். தெரியுது பாம்பேன், அவனை பேர சொல்ல தெரியாது. ஆனால் ஹசரத் அவர்கள் அப்படி இல்லை, வகைராவோட பேரோட அவனை அழகாக அழைப்பார். அந்த அழைக்கக்கூடிய விதம் அற்புதமானது. எனவே அல்லாஹ் உலமாக்களை தேர்வு செய்கிறான். தேர்வு செய்யப்பட்டவர்கள் 40 ஆண்டுகள் நம்ம பணி செஞ்சாங்க. என்ன அங்கீகாரம் கேட்குறாங்க? என்ன அங்கீகாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பெற்று மக்கா காஃபிரிடத்திலே நான் நபி என்று சொன்ன பொழுது என்ன ஆதாரம் கேட்டாங்க? எந்த அற்புதங்களையும் சொல்லல. லபிஃப்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலி, உங்களோடு நான் 40 ஆண்டு காலம் வாழவில்லை என்று பெருமானார் கேட்கிறார். அதான் அங்கீகாரம். 40 ஆண்டுகள் நம்முடைய ஊரிலே பணி செய்திருக்கான்னு சொன்னால் பேரற்புதம். தமிழகத்திலே ஒரு துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, நீண்ட காலம் ஆயிடுச்சுன்னா தூக்கப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல செய்யறது இமாமத்தான். தேவபந்தில் எங்களுடைய ஷேகுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய நசீர் அஹ்மத் சான் 90 தாண்டி நாங்கள் 93 அங்கே தௌர ஹதீஸை படிக்கின்ற பொழுது ஹசரத்தை வண்டியில் தூக்கிட்டு வருவாங்க. வண்டியில் தூக்கி கொண்டு வந்து தர்சில் உட்கார வைப்பாங்க. அதை தாண்டி பல ஆண்டுகள் அவர்கள் பேராசராக இருந்து இறந்தார்கள். ஏன்? அந்த முதிர்ச்சிக்கு அதற்கு ஒரு பேரற்புதம் இருக்கிறது. எங்களுடைய அல்லாமா உஸ்தாத் PSP ஜெய்னுல் ஆபிதீன் அது சொல்லுவாங்க, ஒரு பெரியவரை, ஒரு நீண்ட கால ஆசிரியரை நீக்கினாலோ அல்லது இறந்து விட்டாலோ அந்த இடம் சந்து தான். இன்னைக்கு தான் என்ன சொல்கிறாங்க, குறை சொல்லக்கூடியவர்கள். அவர்கிட்ட கிராத்து சரியில்லை, தஜீவிது சரியில்லை. எப்போ 40 ஆண்டு காலம் சரியாக இருந்துச்சு, இப்போ சரியில்லாமல் போச்சா? அதுக்கு ஜால்ராக்கள் 4 பேர், அதுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய 4 பேர். வேதனையான விஷயம், யாரை நான் குறை சொல்லவில்லை. அதாவது முதிர்ந்தவர்களை அவர்களால் முடியவில்லையா, வேறு ஏதாவது ஒரு பணியை கொடுங்களே, இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு வைக்கக்கூடியவர் தான்
சிறந்த மனிதன் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலமாக்களை கண்ணியப்படுத்த ஒன்றை சொல்லி முடிப்பேன். குராசான் நாட்டிலே பேரரசர் இஸ்மாயில் சாமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு ஆளி பார்க்க வருகிறார். தன்னோடு அமர வைத்து சில வார்த்தைகளை பேசிவிட்டு எழுந்து சென்று 7 எட்டுக்கள் கொண்டு போய் அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். அன்றிரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்து சொன்னாங்க, இஸ்மாயில் சாமானியே, அல்லாஹ் உன்னை 2 உலகிலும் கண்ணியப்படுத்துவானா. என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய், அதை தாண்டி உன்னுடைய வாரிசிலே 7 பேர்கள் அரசர்களாக வருவார்கள் என்று சுபச்செய்தியை பெருமானார் சொன்னார்கள். அதை போன்ற 7 பேர்கள் ஆட்சி தான் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே உலமாக்களை பற்றிய தவறான பேசக்கூடியவர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், லுஹூமுல் உலமாய் மஸ்மூம், உலமாக்குடைய இறைச்சி மாமிசம் என்பது விஷம் தூக்கப்பட்டது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடறையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு தேள் மேலே வந்து கொட்டி விட்டு கீழே இறங்கிறது. மாணவர்லாம் எழுந்து அடிக்க முனைகின்ற பொழுது சொன்ன வார்த்தை, உற்றுப்பா, அது தானா முடிஞ்சிருக்கு. அதண்டாங்க கொட்டிட்டு கீழே விழுது, சுருண்டு விழுந்து அது செத்து விடுகிறதை சொன்னார்கள். லுஹூமுல் உலமாய் மஸ்மூன், விஷம் தூக்கப்பட்டது என்பதா. எனவே உலமாக்களும் மனிதர்கள் தான், தவறுகள் இருக்கலாம், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நேரம் எனக்கு குறைவு. எனவே இன்றைய தான் நான் வந்தேன். ஹஸரத்தருடைய மாணவரோடு நேற்று நான் ஒரே பஸ்ஸில் வந்தேன், கேட்டேன், பேசிக்கொண்டு வந்தேன். ஹஸரத் அவர்கள் எங்களோடு மிக அற்புதமான தொடர்புடையவர்கள். வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த சமுதாய பணிகளையும், அந்த குடும்பத்துக்கு சிறந்த ஒரு தந்தையாக, எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் அவளை ஆக்குவானாக. 40 ஆண்டுகளுடைய பணியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு காலம் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். வல்லல்லாஹ் உங்களுக்கு சிறந்த ஒரு பகரத்தை வழங்குவான் என்று துவா செய்தவனாக எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, ஹஸரத்துடைய மகனாருக்கும் என்னுடைய சகோதரர் ஆசிரியருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வா ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.